நம்ம பிரார்த்தனை பண்ணணும், இந்த மக்களை எச்சரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம செய்யணும். இது இப்ப யார ஆண்டவர் கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தை கேட்பாரா, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை கேள்வி கேட்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டா சான்ஸே இல்லை. யார கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொன்னா இந்த ஊழியர் செய்யறவங்கள தான் கேட்பாரு. ஏன்னா நாட்டுக்காக, வீட்டுக்காக, மக்களுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டியதும், அந்த ஜனங்களுக்கு காஸ்பல் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதும், அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டியதும் அது கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாகும். அதுல நம்ம இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம சிறப்பாக சீராக பணியாற்றுகிறோம் என்று சொல்லி கேட்டா இல்ல. நான் கொஞ்சம் கூட வெளிப்படையா பேசுறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டே நைட், அதாவது இரவு பகல் பணி செய்வார்கள். ஆனா ஊழியக்காரங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்வாங்க பாருங்க. பாக்கி வாரத்துல அவங்களுக்கு 5 நாள் 6 நாள் ஓய்வு நாளாக மாறி விடுகிறது. ஏதோ ஒரு விசிட்டிங் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சபையில பேசுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு அந்த கிடைக்கிறத வாங்கிட்டு அவங்க ஓட்டு போயிடுவாங்க. அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, நைட்டு பகலும் நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாங்க சுவிசேஷத்தை அறிவிச்சோம் அப்படிங்கிறாரு. அதே பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் புத்தகத்துல 20வது அதிகாரத்துல வந்துட்டு, ஒருவனுடைய வெள்ளியோ பொன்னையோ நாங்கள் இச்சிக்கவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடையவர்களுக்காக இந்த கைகளே பிரயாசப்பட்டு வேலை செய்தது, அப்படி வாங்குவதை பார்க்கணும், கொடுக்கறதை மேலுது. இயேசு சொன்னதை நான் செய்யறேன் அப்படிங்கிறார், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த அடிப்படையில் வந்துட்டு நம்ம பகல் ஊழியம் செய்வதே இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்போ நைட் ஊழியம் எப்படி செய்வாங்க, நைட்டு எப்போ அவங்க பாருங்களேன், இப்ப நிறைய பேர் பகல்லையே தூங்க ஆரம்பிச்சுறாங்க. நைட்டு தூங்கி பகலையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வயர் மட்டும் பெருசா வந்துடும். கேட்டா இது 9 months அல்லது 10 months அது நெக்ஸ்ட் டே டெலிவரி அப்படிங்கிற மாதிரி வயர் மட்டும் பெருசா இருக்குது. பாஸ்டர்களுக்கெல்லாம் உடம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு வேலை